Hi students, good morning. அந்த சயின்ஸில் நம்ம கொஸ்டின் ஆன்சர்ஸ்லாம் பார்க்காம வச்சுருந்தோம்லப்பா, அது இன்றைக்கி பார்த்துருவோமா? ஓகே, எல்லாம் சாப்பிட்டீங்களா? இங்கே எடுங்க பார்ப்போம், புக்கு எடுங்க, கையில் ஒரு பென் வச்சுக்கோங்கப்பா. ஓகேவா? ஓகே, நம்ம சாப்டர் நேம் வந்து மேட்டர் அண்டு மெட்டீரியல்ஸ். மேட்டர் அண்டு மெட்டீரியல்ஸ் எங்கே இருக்குது? ஓகே, ஸோ yesterday Tuesday we discussed waterproof materials and transparent, translucent and opaque. What are the transparent materials? Air, glass and pure water. Translucent example, paper, choked oil, snow and vegetable oil. Opaque example for opaque, wood, stone and metals. Okay, then you fill the worksheet. Yesterday வந்து நிறைய பேர் இந்த ஒர்க் ஃபோட்டோ எடுத்து அனுப்பியிருந்தீங்க. நம்ம குட்லாம் போட்டு அனுப்பியிருந்தோம். ஓகே, தென் ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் லைட் இஸ் த இம்பார்ட்டன்ட் ஹெட்டிங்ஸ் ஃபார் ஹையர் ஸ்டடீஸ். ஓகே, அப்போ வாட் இஸ் ரிஃப்ளெக்ஷன், தென் த ஆக்டிவிட்டி எல்லாமே நம்ம கம்ப்ளீட் பண்ணிவிட்டு மோர் டு நோ அந்த ஹெட்டிங்ஸில் வந்து மிரர் கேன் ரிஃப்ளெக்ட் சவுண்ட் வேவ் டு சவுண்ட் வேவ்ஸையும் அது வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணுது. ஸோ தே வேர் யூஸ்டு இன் தி செகண்ட் வேர்ல்டு வார் டு டிடெக்ட் சவுண்ட் கம்மிங் ஃப்ரம் த எனிமி ஏர்க்ராஃப்ட் அப்படின்னு பார்த்துக்கணும். சரியா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போது ஃபைண்ட் த ஆட் ஒன் போகலாமா? கொஸ்டின் ஆன்சர்ஸ் பார்க்குறோம். ஃபைண்ட் த ஆட் ஒன். இதில் எது பொருத்தம் இல்லாமல் இருக்குன்னு பார்க்கணும், அதை நம்ம செலக்ட் பண்ணணுமா? இதை பாருங்கள், பிரிக் அப்படிங்கிறது செங்கல், கயர் அப்படிங்கிறது நம்ம கயர்றா, சில்க் கிளாத் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, சில்க் கிளாத்னால் சில்கில் வந்து ட்ரெஸ் வச்சுருப்போம் பாருங்கள், அது பைனாப்பிள் அன்னாசி பழம். இப்போ இதில் இந்த பிரிக்கு, கயர், பைனாப்பிள் இதோடைய சர்ஃபேஸில் பார்த்தா சொரன்னு இருக்கும். பைனாப்பிள்லாம் சுரண்டவே முடியாது தம்பி, அவ்வளோ முள் இருக்கும். ஆனால் சில்க் கிளாத் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஸோ இந்த மூணுமே ரப்படு ஃபேஸு, இது ஒன்று தான் ஒரு மாதிரி என்னது ஷைனிங் ஃபேஸு. ஸோ ஆட் ஒன் இஸ் சில்க் கிளாத். இதுதான், இதெல்லாம் ஒரே மாதிரி, இது வேறு. ஸ்டோன், ரப்பர் பேண்ட், சைக்கிள் டியூப், எலக்ட்ரிக் ஒயர். இந்த ஸ்டோனுங்கிறது ரிஜிடு, ஒரு மாதிரி உடைக்கவும் முடியாது, வளைக்கவும் முடியாது, நீட்டவும் முடியாது. பட் ரப்பர் பேண்டு, சைக்கிள் டியூப், எலக்ட்ரிக் ஒயர்ஸ் ஆர் ஈஸிலி கேன் பெண்ட். ஓகே, ஃப்ளெக்சிபிள் மெட்டீரியல்ஸ். திஸ் ஒன் த ரிஜிட் மெட்டீரியல். சன், கேண்டில், டார்ச், பென்னுங்கிறது நம்ம ரைட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி வட்டம் போகிறதுக்கு யூஸ் ஆகும். என்ன சொல்கிறேன்? சன்னுங்கிறது சோர்ஸ் ஆஃப் லைட்டு. இது எல்லாத்துலேயும் லைட் வரும், இதுலேருந்து இங்கு தான் வரும். அதுவும் நம்ம இப்போ ஃபில்லப் பண்ணியிருந்தா. அம்ப்ரல்லா, ஸ்பாஞ்ச், ரெயின்கோட், ஜெர்கின். ஸ்பாஞ்ச் அப்படிங்கிற பஞ்சு வேறு, அம்ப்ரல்லாங்கிறது ப்ரொடெக்ட் ஃப்ரம் த ரெயின் ஃபால்ஸ், ரெயின்கோட் ஆல்சோ த ஜெர்கின் டூ. இது எல்லாமே நம்ம மழை காலத்தில் போட்டுக்கிறது. ஸ்பாஞ்சுங்கிறது வேறு. ஓகே, ஸோ இது ஆட் ஒன். கிளாஸ் பாட்டில், எக்ஸாம் பேடு, பேப்பர் பிளேட், வுட்டன் போர்டு. பேப்பர் பிளேட்டு, வுட்டன் போர்டு. இதை பாருங்களேன், கிளாஸ் பாட்டிலுங்கிறது டிரான்ஸ்பரண்ட்டு, எக்ஸாம் பேடுங்கிறது ஒப்பேக்கு, பேப்பர் பிளேட்டும் ஒப்பேக்கு, வுட்டன் போர்டுங்கிறது ஒப்பேக். ஓகே, ஸோ ஆட் ஒன் சில்க் கிளாத், ஸ்டோன், பென், ஸ்பாஞ்ச் அண்டு கிளாஸ் பாட்டில். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? ஆர் யூ கிளியர்? குட். ஃபில் இன் த பிளாங்க்ஸ். Materials which can be compressed, can be compressed or cut easily, ஈஸியாக கட் பண்ணலாம். என்ன பேருது? ஹார்டு மெட்டீரியலா, சாஃப்ட் மெட்டீரியலா? சாஃப்ட் மெட்டீரியல்ஸ். ஓகே, ஈஸி. இங்கே பாருங்க, which can be compressed, ஈஸியாக கம்ப்ரெஸ் பண்ணலாம். கோல்டு அண்ட் டயமண்ட் ஆர் த எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ரப்படு சர்ஃபேஸ் மெட்டீரியலாக, ஷைனி மெட்டீரியலாக? பார்த்து ஷைனி மெட்டீரியல்ஸ்மா பலான்னு இருக்கும் பாரு, ஷைனி மெட்டீரியல்ஸ் விச் கேன் பி பெண்ட் ஆர் ஸ்ட்ரெச்டு ஈஸிலி ஆர் கால்டு. எந்த மாதிரியான மெட்டீரியலாக ஈஸியாக கேன் பி பெண்ட் அண்டு ஸ்ட்ரெச்டு? நம்ம ஏற்கனவே அதை பார்த்துருந்தோம். ஃப்ளெக்சிபிள் மெட்டீரியல்ஸ். ஓகே, டேஷ் ஆப்ஜெக்ட்ஸ் allow all the light to pass through them. டிரான்ஸ்பரண்ட் ஆப்ஜெக்ட் எல்லாமே லைட்டை நல்லா பாஸ் பண்ணும். சரிங்களா? ஸோ டிரான்ஸ்பரண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் allow all the light to pass through them.
Dash is the natural source that stimulates the sight and make things visible. எதிரா natural source of light sun is the natural source of light. ஓகே, நீங்கள் பெண்ணை எடுத்து புக்கில் ஃபில்லப் பண்ணிடணும், அப்போ தான் படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இன்றைக்கி வெனஸ்டே, நாளைக்கு டெஸ்ட்டு, சரிங்களா? கீப் இன் யுவர் மைண்ட். தென் வி கோ டு த தேர்ட் ஹெட்டிங், மேட்ச் த ஃபாலோவிங். எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு ஏரியாவில் லைட் சோர்ஸ் பாருங்கள், அப்படியே சன் இஸ் த லைட் சோர்ஸ், நேச்சுரல் லைட் சோர்ஸ். வாட்டர் ப்ரூஃப், இது வாட்டர் ப்ரூஃப் ரெயின் கோட் இஸ் த வாட்டர் ப்ரூஃப் மெட்டீரியல், ரெயின் கோட். டிரான்ஸ்பரண்ட் கிளாஸ், இந்த பாருங்கிறது கிளாஸுங்கிறது டிரான்ஸ்பரண்ட். டிரான்ஸ்லூஷன்ட், ஒளியை கசிய விடுறது, வெஜிடபிள் ஆயில் டிரான்ஸ்லூஷன்ட். ஒப்பேக், ஆல் த மெட்டல் ஆர் ஒப்பேக். ஓகே, தட்ஸ் ஆல். நோட் பண்ணிட்டீங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? சே ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ட்ரூவா ஃபால்ஸா? வெதர் த ஸ்டேட்மெண்ட் இஸ் ஃபால்ஸ் யூ கரெக்ட் த சென்டென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்போது நீ வந்து 5th 6th 7th வரும்போது, இது ஆக்சுவலி 4th தானே, ஹையர் ஸ்டடீஸ் எல்லாம் வரும்போது ஒரு ஸ்டேட்மெண்ட் ஃபால்ஸ் அப்படின்னா அதை எப்படி கரெக்ட் பண்ணலாம்னு சொல்லுவாங்க. நான் உங்களுக்கு இப்போவே சொல்லித்தரேன், கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கோங்க. வி கேன்னாட் கம்ப்ரஸ், கட் ஆர் பெண்ட் த ரஃப் மெட்டீரியல்ஸ் ஈஸிலி. கரெக்ட். ஸோ இது ஒன்றும் செய்ய வேண்டாம். கேன்னாட் கம்ப்ரஸ் பண்ண முடியாது, கட் பண்ண முடியாது, பெண்ட் பண்ண முடியாத இந்த ரஃப் மெட்டீரியலை, ரஃப்னா சொல்லுவீங்க பிரிக்ஸ் இந்த மாதிரிலாம் இருக்குல்ல, அதெல்லாம் டல் மெட்டீரியல்ஸ் ரிஃப்ளெக்ட் லைட்டு. இதாண்டா டல் மெட்டீரியல்ஸ், இது லைட்டை ரிஃப்ளெக்ட் பண்ணுமா? இதுதான் டல் மெட்டீரியல், இதில் லைட்டை ரிஃப்ளெக்ட் பண்ணுமா? சரிங்களா? ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங். அப்போது இந்த ஸ்டேட்மெண்ட்டை கரெக்ட் பண்ணு வச்சுங்களேன். இது எப்படி இருக்கணும்? இந்த டல் மெட்டீரியல் ஷைனி மெட்டீரியல் இருக்கணும். ஷைனி மெட்டீரியல்ஸ் ரிஃப்ளெக்ட் இஸ் கரெக்ட், பட் டல்லுன்னு இருக்கிறதுனால அது ராங். ஓகே, ஃபால்ஸ். சாண்ட் பேப்பர் இருக்குல்ல தம்பி, உப்புத்தாள் சொல்லுமே, சாண்ட் பேப்பர் இஸ் ஏ குட் எக்ஸாம்பிள் ஃபார் த ஸ்மூத் சர்ஃபேஸ். அது ஸ்மூத்தாவாக இருக்கும், அது பெயிண்டெல்லாம் உரிச்சி எடுக்கிறது செம்ம ரஃப்பாக இருக்கும். சரிங்களா? சாண்ட் பேப்பர் இஸ் ஏ குட் எக்ஸாம்பிள் ஃபார் த ஸ்மூத் மெட்டீரியல் இஸ் த ராங். சரி, கரெக்ட் பண்ணுறதுனா அவ்வளோதான். இங்கே என்ன பண்ணி நீங்கள் ரஃப் மெட்டீரியல்ஸ் அப்படின்னு போடணும். ரஃப் மெட்டீரியல் போட்டால் இது கரெக்ட் ஆகிடும். சரிங்களா? இப்போதைக்கு நீங்கள் ட்ரூவாக ஃபால்ஸானு மட்டும் சொன்னால் போதும். ஏன்னா அவங்க அது மட்டும் தான் கேட்டிருக்காங்க. சாண்ட் பேப்பர் இஸ் ஏ குட் எக்ஸாம்பிள் ஃபார் த ஸ்மூத் மெட்டீரியலுங்கிறது ராங். 4th one, opaque object do not allow light to pass through them. கரெக்ட் தானே? அதான் அலோவ் பண்ணாதே. மிரர்ஸ் சேஞ்ச் தி டைரக்ஷன் ஆஃப் த லைட் தட் ஃபால்ஸ் ஆன் தெம். கரெக்டு. ஒரு மிரர் மேலே லைட் வந்து விழுந்தால் ஈஸிலி கேன் சேஞ்ச் த டைரக்ஷன் ஆஃப் லைட். ஆன்சர் த ஃபாலோவிங். பார்த்துருவோமா? வென் கேன் யூ சே த மெட்டீரியல் இஸ் வாட்டர் ப்ரூஃப் மெட்டீரியல்? எப்போ நீ ஒரு மெட்டீரியலாக வாட்டர் ப்ரூஃப் மெட்டீரியல்னு சொல்லுவேன்? இந்த இங்கே இருக்குது கொஸ்டின் நம்பர் 1க்கு ஆன்சர். இதில் 5th ஹெட்டிங்கில் இதை அப்படியே ரைட் பண்ண வேண்டியது. சரிங்களா? மெட்டீரியல் தட் do not allow water to pass through them is known as the waterproof material. Example for the waterproof raincoat. ஓகே, அப்போ எந்த பேஜில் ஆன்சர் இருக்குது? 98ல் ஆன்சர். ஓகே, 98ங்கிற ஆன்சர் பேஜ் நம்பரையும் போட்டுக்கோங்க, அங்கே போய் அதை நோட் பண்ணிக்கோங்க. வாட் இஸ் ஏ லைட் சோர்ஸ்? எது லைட் சோர்ஸ்? லைட் சோர்ஸ்னால் என்ன? இங்கே பாருங்கள் இருக்குது. The objects that give off light are called light source. ஏற்கனவே நம்ம 2 மார்க்னு போட்டிருக்கோம். சரிங்களா? 2 மார்க் கொஸ்டின், செகண்ட் கொஸ்டின், ஹெட்டிங் 5th ஹெட்டிங்கில். எங்கே மறுபடியும் கொஸ்டினை பாருங்கள். கொஸ்டின் என்னவா? வாட் இஸ் ஏ லைட் சோர்ஸ்? லைட் சோர்ஸ்னால் என்ன? லைட் சோர்ஸ் த ஆப்ஜெக்ட்ஸ் தட் கிவ் ஆஃப் லைட். எந்த ஆப்ஜெக்ட் லைட்டை தருதோ அது லைட் சோர்ஸ். எங்கே இருக்குது? பேஜ் நம்பர் 100. பேஜ் நம்பர் 100. ஓகே, வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் டிரான்ஸ்பரண்ட் அண்ட் ஒப்பேக்? டிரான்ஸ்பரண்ட்டுக்கும் ஒப்பேக்குக்கு என்ன சார் டிஃபரன்ஸு? எடுங்க, இந்த இருக்கு பாருங்கள் டிரான்ஸ்பரண்ட்டு. இந்த ஹெட்டிங்ஸ் அப்படியே ரைட் பண்ணுங்கள். 5th ஹெட்டிங்கில் 3rd கொஸ்டினுக்கான ஆன்சர் பேஜ் நம்பர் 98. அப்படியே ஒப்பேக் வாங்க. இந்த ஒப்பேக் ஏரியாவை 5th ஹெட்டிங்கில் 3rd கொஸ்டினுக்கான ஆன்சர். இந்த ஒப்பேக்கை ரைட் சைடும் லெஃப்ட் சைடும், இந்த டிரான்ஸ்பரண்ட்டை ரைட் சைடு நீங்கள் ரைட் பண்ணலாம். ஒன்று இது லெஃப்ட்னா இது ரைட்டு, இது லெஃப்ட்னா இது ரைட், அவ்வளோ. ஓகேவே, ரைட் பண்ணிடலாமா? அண்டர்ஸ்டாண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்? ஆர் யூ கிளியர்? வெரி குட். டிரான்ஸ்பரண்ட்டு லெஃப்ட் சைடு, ஒப்பேக்கு ரைட் சைடு.
ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டு டிஃப்ரென்ஸ் எழுதிருங்கப்பா. இந்த நானே போட்டு காட்டுறேன் ஒரு தடவை. இங்கே பாருங்களேன், இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் போட்டுக்குவோமா? தட்ஸ் ஆல். இங்கே டிரான்ஸ்பேரண்ட் மெட்டீரியல்,